மனு என்ற பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி செல்வா நீதிமன்றத்தில் முன்னிலையான அரசியலமைப்பில் நீதித்துறையின் சுதந்திரம் மட்டுமன்றி தனிமனித சுதந்திரமும் உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அந்த சுதந்திரத்தை மிக குறைந்த சந்தர்ப்பங்களிலேயே மட்டுப்படுத்த முடியும் எனவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவது என்பது எந்தவொரு நியாயமான அடிப்படையுமின்றி நபர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது அல்ல என ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பாக தனது சோவை பெறுநர் எந்தவொரு விசாரணைக்கும் அழைக்கப்படவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குறித்த விசாரணையின் எந்தவொரு சாட்சியாளருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் கூறினார். இவ்வாறானதோர் பின்னணியில் எந்தவொரு நியாயமான அடிப்படையும் இன்றி வாதிகள் தனது கட்சிக்காரருக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வெளிநாட்டு பயணத்தடையை பெற்றுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி எந்தவித சாட்சியங்களும் இன்றி விசாரணையொன்றின் மூலம் அவரது சுதந்திரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தினார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தனது சேவை பெறுநர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு பிணை பெறுவதற்கான சுதந்திரம் பறிபோகும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். மனுதாரர் இந்த நீதிமன்றத்தை நாடியதற்கு காரணம் அதுவே என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதன்போது கேள்வி எழுப்பிய நீதிபதி சரத் திசாநாயக்க ஏதேனும் ஒரு விசாரணையை 24 மணித்தியாலங்களுக்குள் நிறைவு செய்ய முடியாத சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சட்ட விதிகளின் பயன்பாடு இடம்பெறுவதாக குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி தனிமனித சுதந்திரத்தை பறிப்பதற்கு இவ்வாறான சட்டங்களை பயன்படுத்த முடியாது என குறிப்பிட்டார். தற்போதைய உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனகடி சில்வா தலைமையிலான உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் எந்தவொரு இடத்திலும் மனுதாரர் பற்றி குறிப்பிடப்படவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பல்வேறு நபர்களை கைது செய்யுமாறு சட்டமாதிப திணைக்களத்திடம் கோரிக்கை விடுப்பதாக குறிப்பிட்டு ஜனாதிபதி சட்டத்தரணி இதன் காரணமாக சட்டமாதிப திணைக்களமும் தற்போது நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்தார். சட்டமாதிப திணைக்களத்தை ஒரு பொம்மை போன்று சித்தரிக்க ஜனாதிபதி சட்டத்தரணி முயற்சிப்பதாகவும் இது முற்றிலும் ஊடகங்களை இலக்கு வைத்து செய்யப்படும் ஒரு கூற்று என்றும் இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷீரத் குற்றம் சுமத்தினார். எனினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த ஜனாதிபதி சட்டத்தரணி தான் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டமாதிபரை குற்றம் சுமத்தவில்லை என குறிப்பிட்டார். இதனையடுத்து மனு மீதான பரிசீலனையை ஜூன் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். சுரேஷ் சலேயின் நிலைமை குறித்து அவரது மனைவியான மனோரி சலே நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவித்தார். සුරේෂ් තාම කන්නේ බොන්නේ නැහැ. හැබැයි අර කැනියුලා ඉන්ෆෙක්ෂන් එක හින්දා කැනියුලායිස් අයින් කරපු හින්දා එයාව சுரேஷ் இன்னும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. ஆனால் அந்த கனூலாவில் ஏற்பட்ட தொற்றினால் கனியூலா அகற்றப்பட்டதால் அவரை உயிர் வாழ வைப்பதற்கு தேவையான அதிகபட்ச நடவடிக்கைகளை மருத்துவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதனால் இப்போது மூக்கு வழியாக செலுத்தப்படும் குழாயொன்று போடப்பட்டுள்ளது. அதன் மூலமாகவே திரவ வகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கப்படுகின்றன. ஏனெனில் இன்றுடன் உண்ணாவிரதம் ஆரம்பித்து 12 நாட்கள் ஆகின்றன. எனவே அவரால் அதிக நேரம் உட்கார்ந்திருக்க முடியாது, பேச முடியாது, சுவாசிப்பதில் சிரமம் உள்ளது போன்ற அசௌகரியங்கள் காணப்படுகின்றன. அவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார். அதனையே கூற வேண்டியுள்ளது. சுரேஷிற்கு மிக விரைவில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் மனதிலும் உள்ள ஒரே பிரார்த்தனையாகும். ஏனெனில் அவர் நிரபராதி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இது நடக்கும்போது அவர் இலங்கையில் இருக்கக்கூட இல்லை. නිර්දෝෂී කියන එක ලංකාවේ හිටියවත් නැහැ. මේක වෙන වෙලාවෙ இதேவேளை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேயிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படின் அது குறித்து நீதிமன்றில் முறையிடுமாறு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இன்று வலியுறுத்தினார். எனக்கு தெரிந்த வரையில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சாதாரண நபரை எவ்வாறு நடத்துவார்களோ அவ்வாறே சுரேஷ் சலேயும் நடத்தப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுரேஷ் சலேவிற்கென்று எந்த ஒரு புதிய முறையையும் பின்பற்றவில்லை. அதே போன்று எவரையும் விசேடமாக அவமதிக்கவும் இல்லை. எனவே சாதாரண நடைமுறைக்கு அமையவே அவர்கள் செயற்படுகிறார்கள் என்றே நான் நினைக்கின்றேன். யாருக்காவது இதில் பிரச்சனை இருக்குமாயின் அதனை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க முடியும். ஏனெனில் நீதிமன்றத்தில் இது தொடர்பான
தொடர்பான விடயங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எனவே அவர் நிரபராதி என்றால் செய்ய வேண்டிய சிறந்த விடயம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி உண்மைகளை வெளிப்படுத்துவதாகும். விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உண்மைகளை அறிக்கையிடும் போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். අධිකරණයේදී තීන්දුව ගනිවි. ඔබතුමාලා කියන්නේ වගකීමෙන් කියන මෙතන කිසිම කියන්නේ දේශපාලන පරිගණකයක් නැහැ කියලා. කිසිම දේශපාලන පරිගණකයක් නැහැ. இல்லை, எந்த ஒரு அரசியல் பழிவாங்கலும் இல்லை. யாராவது இதனை அரசியல் பழிவாங்கல் என்று கூறினால் அதில் எங்கு அரசியல் இருக்கிறது என்பதை எங்களுக்கு கூற வேண்டும். தடுப்பு காவலில் உள்ளவர்கள் ஏதேனும் அரசியல் காரணத்திற்காக, உதாரணமாக யாரையாவது ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அந்த படுகொலையை திட்டமிட்டிருந்தால் அங்கு ஓர் அரசியல் கதை இருக்கின்றது. எனவே அதனை வெளிக்கொண்டு வருவது விசாரணை அதிகாரிகளின் பொறுப்பாகும். විමර්ශකයන්ට බාරයි.